bloody sweet. Hello everyone, I'm Naveem. Welcome to Navaji. ஸோ இந்த வீடியோ பார்க்க போறோம்னா இருகப்பற்று இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ எஸ்ங்க, ஸோ இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறமே ரிவ்யூ போட்டிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்பே ஸோ இந்த படத்தை நான் லேட்டாக தான் வாட்ச் பண்ணேன், சரிங்களா? அதே மாதிரி லேட்டாக தான் ரிவ்யூவும் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் இந்த படத்தை வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 தடவைக்கு மேலே பார்த்துருப்பேன், சரிங்களா? ஸோ 30 தடவைக்கு மேலே பார்த்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் அந்த எக்ஸ்பீரியன்ஸும் நான் சேர்த்து ஷேர் பண்ணிடுறேன், சரிங்களா? ஸோ அந்த படத்தை வந்து நான் தேட்டர்லாம் போய் பார்க்கல. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததே வந்துட்டு டிவியில் தான் நினைக்கிறேன், சரிங்களா? டிவியில் தான் பார்த்தேன். இப்போயும் வந்துட்டு டிவியில் தான் பார்த்துட்டு தான் ரிவ்யூன்றது பண்ணுறேன், சரிங்களா? ஸோ கடைசியாக ரிவ்யூ பண்ணுறதுக்குன்னு கடைசி ஒரு வாட்டி படத்தை பார்த்துட்டு ஸோ எனக்கு பிடிச்ச சீன்ஸ்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கலாம் சொல்லிதான் ரிவ்யூ வந்து பண்ணுறேன். ஸோ எத்தனை பேருக்கு இருக்கப்பட்டு பிடிக்கலன்னு விட எத்தனை பேர் வந்துட்டு ரியலைஸ் பண்ணீங்க உங்க மிஸ்டேக்ஸ் இந்த படத்தை பார்த்து, இந்த படம் தான் உங்க மிஸ்டேக்கை சுட்டி காட்டுனுச்சு அப்படின்னு சொல்றவங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் பாக்குறேன், சரிங்களா? ஸோ ஸோ இருக்கப்பட்டு ஸோ இந்த டைட்டிலே ஒரு மாதிரி காவியம் மாதிரி இருக்கு, ரைட்டா? ஒரு மாதிரி எப்படி சொல்லுவோம், அது கவிதை மாதிரி இருக்கு அந்த வார்த்தையே. ஸோ அதை டிரான்ஸ்லேட் பண்ணி பாக்குறப்போ வந்துட்டு ஹோல் டைட், ஓகேவா? இருக்கப்பட்டு, ஓகேவா? ஸோ அது அந்த வார்த்தையே ரொம்ப அழகா இருக்கு. 2023 வெளியான ஒரு படம் தான். ஸோ கிட்டத்தட்ட 2 hours 35 minutes ஒரு படம் தான். கரெக்டான லென்த், இந்த படத்தோட லென்த் கண்டிப்பா சொல்லுவேன். ஸோ இந்த படத்தோட மியூசிக் வந்துட்டு நம்ம ஜஸ்டின் பிரபாகரன். ஸோ இந்த படத்தோட டைரக்டர் யுவராஜ் தயாலன். ஸோ இதை பத்தி கொஞ்சம் சர்ச் பண்ணி பாக்குறப்ப வந்துட்டு இதுக்கு அவரோட ப்ரீவியஸ் படம் எடுத்துக்கிட்டா வந்துட்டு நம்ம வடிவேலு சார் படம் எலி, தென்னாலிராமன், இந்த படங்கள்லாம் வந்துட்டு டைரக்ட் பண்ணவர். ஸோ அந்த படத்தை டைரக்ட் பண்ணவரா இவரு, இந்த படத்தை டைரக்ட் பண்ணவரு அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்துச்சு. இந்த படத்தோட கான்செப்டும் பிளாட் பாயிண்ட்டும் கண்டிப்பா சொல்லுவேன். ஸோ அந்த படம்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி அந்த காமெடி அந்த மாதிரி தான் இருக்கும், ரைட்டா? எலியா இருக்கட்டும், தெனாலிராமனா இருக்கட்டும், இந்த மாதிரி தான் சொல்றேன். ஸோ அப்படி பார்த்தா ஒரு கான்ட்ராஸ்டா இல்லாம ஒரு மாதிரி வேற மாதிரி ஒரு டிராமா ஜோன்ல இருக்கு இந்த படம், சரிங்களா? ரொம்ப ஒரு மாதிரி ரியல் லைஃப் கேரக்டரை எடுத்து எழுதுற மாதிரி ஒரு படம்னு கண்டிப்பா சொல்லுவேன், சரிங்களா? நிறைய ஆர்டிஸ்ட் நல்ல பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்துட்டு இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில ஃபர்ஸ்டா கண்டிப்பா சொல்ல போனா வந்துட்டு இந்த படத்தோட ஒரு கோர் கேரக்டர் அந்த மாதிரி கண்டிப்பா சொல்லலாம். சாரதா ஸ்ரீநாத் இந்த ஆக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சரிங்களா? ஒரு மித்ரா மனோகரா வருவாங்க, சரிங்களா? ஸோ அவங்க வந்துட்டு ஆஸ் அ மேரேஜ் கவுன்சிலரா அந்த கேரக்டர் பிளே பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? அவங்க தான் இந்த படத்தோட ஒரு கோர் கேரக்டர் கண்டிப்பா சொல்லுவேன். ஸோ இவங்க கூட தான் மற்ற ஒரு 5 கேரக்டர்ஸும் கனெக்ட்ல இருக்கும், ஓகேவா? இவங்களுக்கு ஹஸ்பண்டா வந்துட்டு நம்ம விக்ரம் பிரபு, சரிங்களா? மனோகரா வந்துட்டு பிளே பண்ணியிருப்பாரு. பேருக்கு ஏற்ற மாதிரி மனோகர்னா வந்துட்டு ஒரு மாதிரி இன்னசென்டான பேர், ரைட்டா? அதே மாதிரி அவர் கேரக்டரும் இருக்கும், ரொம்ப செம்ம இன்னசென்டா, ஓகேவா? ரொம்ப நல்லா. அவர் உண்மையிலே லைக் நார்மல் பர்சன் தான். பொண்டாட்டியே ஒரு மேரேஜ் கவுன்சிலரா இருக்கிறப்போ ஸோ சண்டை, இந்த ரிலேஷன்ஷிப்ல சண்டை வராம, ஓகேவா, இப்படி காமா கம்போஸ்டா இருக்கணும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல. அதுக்கான ப்ராக்டிஸ் அதெல்லாம் வந்துட்டு சொல்லி கொடுக்குறாங்க, ஓகேவா? ஸோ புருஷனே ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு புருஷன், சரிங்க, மனோகர். ஆனா அது ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு கேரக்டருங்க மனோகர். விக்ரம் பிரபு பிளே பண்ண ஒரு கேரக்டர் சரியான ரொம்ப டெப்தான ஒரு கேரக்டர். அது அடுத்தடுத்து நான் சொல்றேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த 2 கப்பிள்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம சாரதா மித்ரா இருக்காங்களா, அந்த மேரேஜ் கவுன்சிலர் இருக்காங்க. ஸோ அவங்களோட கிளைண்ட் தான், ஓகேவா? நம்ம வித்தார்த் பிளே பண்ணிருப்பாரு ரங்கேஷா. அதுக்கப்புறம் அவங்களோட ஒய்ஃபா வந்துட்டு ஐ திங்க் அவங்க பேர் நான் பார்த்துறேன், ஓகே, அபர்நாதி பவித்ராவா பிளே பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படத்துல வந்துட்டு அவங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துட்டு வெயிட்ல காமிச்சிருப்பாங்க, சரிங்களா? ஆல்ரெடி அவங்க வந்துட்டு ஸ்லிம்மா அழகா தான் இருப்பாங்க. இந்த படத்துக்காக வந்துட்டு ஒரு குண்டான ஒய்ஃப் வேணும், ஹஸ்பண்ட் பார்த்தாலே வந்துட்டு லைக் குண்டா இருக்கு சொல்ற மாதிரி ஒய்ஃப் வேணும்னு சொல்ற மாதிரி ஏற்கனவே குண்டா இருக்கிறவங்க கொண்டு வராம ஆல்ரெடி ஸ்லிம்மா இருக்கிறவங்கள குண்டா ஆக்கி திரும்பவும் இலக்கி வச்சிருக்காங்க, ஓகேவா? நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், நல்ல ஒரு எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க, சரி, ரொம்ப நல்லா இருக்கு. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் படத்தை ரொம்ப அழகா பார்க்க முடியுது. இவங்க 2 பேரும் இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப், இந்த கப்பல் வந்துட்டு மித்ராவோட கிளைண்ட், ஓகேவா? இப்படிதான் கனெக்ட் ஆவாங்க. ரெண்டாவது கப்பல் பார்க்கும்போது ஸ்ரீ வந்துட்டு நம்ம மாநகரத்தோட ஒன் ஆஃப் த ஹீரோ. ஆஃப்டர் 6 years நினைக்கிறேன், பிக் பாஸ்க்கு அப்புறம் வந்துட்டு அவர் எங்கேயுமே பெருசா படங்கள் நடிக்கிறது இல்லை. ஆஃப்டர் 6 years இதுதான் டைம்னு சொல்றது நினைக்கிறேன்.
6 இயர்ஸுக்கு அப்புறம் வந்துட்டு நல்ல ஒரு கதையில நல்ல ஒரு கேரக்டர்ல வந்துட்டு நடிச்சிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. மாசு அதெல்லாம் இல்லாம ரொம்ப அதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கேரக்டர் அர்ஜுனா. இவ்வளவு ஒரு டாக்ஸிக்கான ஒரு ஒரு டாக்ஸிக்கான ஒரு 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 ஹஸ்பண்ட் மெட்டீரியல் அந்த மாதிரி கண்டிப்பா சொல்லுவோம். ஒரு செல்ஃபிஷ் ஒரு 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 திட்டிக்கிட்டே இருக்கிற ஒரு ஹஸ்பண்ட் மெட்டீரியல் கண்டிப்பா சொல்லலாம். ஒரு ஒரு செம்ம கனெக்டான ஒரு ஒரு கேரக்டர் கண்டிப்பா சொல்லுவேன். அவங்களுக்கு ஒய்ஃபா வந்துட்டு சானியா ஐயப்பன் அவங்க வந்துட்டு நடிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அவங்க வந்துட்டு மலையாளம் ஆக்ட்ரஸ். ஸோ நான் வந்துட்டு எந்த படத்துலையும் பெருசா நான் வந்துட்டு அவங்கள பார்க்கல, ஓகேவா? ஆனா நல்லா நடிச்சிருக்காங்க. சரிங்க. சொந்த வாய்ஸா டப்பிங்கானு தெரியல, ரொம்ப நல்லாவே எமோஷனலா அழுகிற காட்சியா இருக்கணும், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. திவ்யான ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த விதாத் விதாத் அவங்களோட ஒய்ஃபா நடிச்ச அபர்நந்தி அவங்க 2 பேரும் அந்த கப்பல்ஸா இருக்கட்டும். அண்ட் வந்துட்டு ஸ்ரீ அர்ஜுன் அவங்க கேரக்டர் பேரு நான் சொல்லிடுறேன். அர்ஜுன் அண்ட் திவ்யா கேரக்டரா இருக்கட்டும். 2 கேரக்டரும் ரெண்டு 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 கப்பல்ஸும் நம்ம மித்ராவோட மேரேஜ் கவுன்சிலரோட கிளைண்ட். இப்படிதான் அவங்க கனெக்ட் ஆவாங்க. சரிங்க. இந்த ஒரு 6 பேர் ஸ்டோரி இருக்கு. சரிங்க. 6 பேர் ஸ்டோரி, 3 கப்பல்ஸோட ஸ்டோரி, இப்படிதான் அவங்க இன்டர் கனெக்ட் ஆவாங்க. சரிங்க. அந்த கனெக்ஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரிங்களா? அதை தாண்டி ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர், ஒரு உரைக்கிற மாதிரி ஒரு நம்ம லைஃப்ல நம்ம இந்த தப்பு பண்ணிட்டு இருப்போம். பட் என்ன சொல்றது, லைக் வந்து வேற ஒருத்தர் அந்த அதே தப்ப பண்றப்போ அந்த கான்சிக்வன்சஸ் நம்ம பாக்குறோம்ல, அப்ப நம்மளுக்கு அந்த கேரக்டர் பார்த்து நம்மளுக்கு உரைக்கும்ல, இதுதான் நம்ம பண்ணிட்டு இருந்தோமா, அப்ப அவளுக்கு இப்படி வலிச்சிருக்கோம் நம்ம பண்றது, ஓகேவா? அதை எப்படின்னு எடுத்துக்கிட்டா, நம்ம பண்றது நம்ம ஒரு ஆள்கிட்ட பண்ணிக்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கே நடக்கிறப்போ அந்த ஒரு இம்பாக்ட் இருக்கும்ல, நம்மளுக்கு இப்படி வலிக்குன்னா அப்ப நம்ம பண்ற அவங்களுக்கும் வந்து வலிக்கும்ல அப்படின்னு ஒரு உரப்பு ஏற்றுற மாதிரி ஒரு கேரக்டர் தான் மனோபலா சார் வந்திருப்பாரு. அந்த டைம்ல டப்பிங் கொடுக்குற நேரத்துல அவர் இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அப்போ அவருக்கு வந்து வேற ஆள் வந்துட்டு வாய்ஸ் ஓவர் டப்பிங் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாக்டா அப்படியே இருக்கும். அது ரொம்ப நல்ல விஷயம். அவர் வாய்ஸ் மாதிரி டப்பிங் கொடுத்துருப்பாங்க. யார் கொடுத்தாங்கன்னு தெரியலங்க. நல்லா இருக்கும். எடிட்டர் அவன் வந்துட்டு ஒரு நியூஸ் பேப்பர் கம்பெனில வேலை செய்வான் அர்ஜுன். அவரோட எடிட்டரா இருக்க இப்ப பார்த்து குறை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அந்த ஒரு சீன் இருக்கும், நான் சொல்றேன். நல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரிதான் ஓடிட்டு இருக்கும். சப்போர்ட்டிங் கேரக்டர் எடுத்துக்கிட்டா ரொம்ப ரொம்ப குறைவு தான் கண்டிப்பா சொல்லுவேன். சரியா? ரொம்ப குறைவு தான். எப்படி சொல்றது, இந்த படத்துல காஸ்டிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா, காஸ்டிங் ரொம்ப நல்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் விக்ரம் பிரபுவா இருக்கட்டும், விதாத்தா இருக்கட்டும், ஸ்ரீயா இருக்கட்டும், மேல் பெர்ஃபார்மன்ஸ் நல்ல பெர்ஃபார்மன்ஸ், எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு பெர்ஃபார்மன்ஸ், நல்லா நடிக்கிறவங்க, ஓகேவா? நல்ல அழகி, கோபம், வெறுப்பு, காதல் நல்லா வெளிக்காட்டுற ஒரு அந்த மாதிரி, அதாவது இவங்களுக்கு நல்ல பெரிய பேர், சூப்பர் ஸ்டார், நல்ல நடிகை அந்த மாதிரி பேர் இல்லாம அவங்க ஒரு மாதிரி 3rd கிரேட்லேயே தான் இருப்பாங்க. ஆனா என்னைய பொறுத்தவரைக்கும் செம்மையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இந்த மாதிரி படத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு மிடில் பட்ஜெட்ல இருக்கிற ஒரு டிராமா படத்துக்குன்னா இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் தான் தேர்ந்தெடுக்கணும். அப்படிப்பட்ட ஸோ இந்த படத்தை நடிச்ச அந்த 6 கப்புள்ஸ் இருக்காங்களே, அவங்க எனக்கு தெரிஞ்சு யாரு கூட என்ன ரீப்ளேஸ் பண்ண முடியல, ஓகேவா? சில படம்லாம் பார்த்தா தோணும் நம்மளுக்கு, எனக்கு தோணும் பர்சனலி இவங்களை மாத்தி போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னா. பட் இந்த படத்துல எனக்கு யாருமே இமேஜின் பண்ண முடியல, நிஜமா சொல்ல போனா. சரிங்களா? இந்த படத்துல கதைக்களம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரிங்க. ஒரு 6 பேரோட 3 கப்புள்ஸோட கதையை காட்டுறாங்க, லைஃபை காட்டுறாங்க, அவங்களுக்குள்ள என்ன கான்ஃபிளிக்ஸ், எப்படி வந்து பிரியிறாங்களா சேர்றாங்களா அந்த மாதிரி ஒரு காட்டுறாங்க. பட் இந்த எண்டிங் வந்துட்டு ஒரு ஹாப்பி எண்டிங் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. சரி, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த படத்தோட டேக்அவே. ரொம்ப சந்தோஷமான ஒரு ஒரு ஹாப்பி எண்டிங்காக எனக்கு பிடிச்சிருந்துச்சு ரொம்ப. எத்தனை பேர் லைஃப்ல ஒரு ஹாப்பி எண்டிங் வரும்னு எனக்கு சத்தியமா ஐடியாவே இல்லை. சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த ஸ்டாரி, அதுக்குள்ள என்ன பிடிச்சதுன்னு சொல்லுறது, சாங் கண்டிப்பா போயிடுவோம். பிஜிஎம்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா எமோட் பண்ற மாதிரி பிஜிஎம்ஸ் போட்டிருந்தார் நம்ம ஜஸ்டின். அதுக்கப்புறம் மியூசிக் வந்துட்டு சாங்ஸ் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு 7 பாட்டு இருக்குமா, பாட்டு ஒரு 2 தீம் சாங் இருக்கு, ஒரு 6 பாட்டு இருக்கு. அது 6 பாட்டுல எனக்கு 2 பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஃபர்ஸ்ட் வந்து பிரியாதிருன்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் நேத்தா லைன்ஸ்ல நம்ம யுவன் சங்கர் ராஜா வந்துட்டு பாடி கொடுத்துருப்பாரு. செம்ம நல்ல ஒரு பாட்டு, நல்ல ஒரு சாங்க. சரிங்க. அதுக்கப்புறம் தீர்ந்து போன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் நேத்தா எழுதுன நம்ம சத்ய பிரகாஷ் வந்துட்டு பாடியிருப்பாரு. ரொம்ப எமோஷனலான ஒரு சாங்க, ஒரு சோக பாடல்னு கண்டிப்பா சொல்லலாம். ஒரு ஏங்கி பாடுற மாதிரி அந்த லிரிக்ஸ் இருக்கும், வாய்ஸும் அப்படிதான் இருக்கும். அந்த சாங் தீர்ந்து போனேன், அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங், நல்லா இருந்துச்சு. சரிங்களா? ஸோ எப்படி சொல்றது, அந்த கான்ஃபிளிக்ஸ் அது ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. என்னன்னா ஒரு ட்விஸ்ட்னு சொல்றத விட
மேரேஜ் கவுன்சிலர் லைஃப்லயே அவங்களுக்கு ஒரு மேரேஜ் கவுன்சிலிங் தேவைப்படுது, அந்த மாதிரி ஒண்ணு எடுத்திருப்பாங்க. சரிங்களா? எப்படின்னா மேரேஜ் கவுன்சிலர் நம்ம மித்ரா இருக்காங்களா, அவங்க வந்துட்டு அந்த எல்லா கப்புள்ஸ்க்கும் வரக்கூடிய எல்லா கப்புள்ஸ்க்கும் வந்துட்டு இந்த பிரிச்சு விடுற மாதிரி எல்லாம் காமிக்க மாட்டாங்க. இந்த படத்துல நடந்துச்சு ஏசினியமிக்கா படத்துல கஜல் வந்துட்டு கவுன்சிலிங் பண்ண சொல்லி எதாவது பிடிச்சு விட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க, ஐடியா கொடுப்பாங்க, இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஓப்பனிங் சீன்ல வந்துட்டு நிறைய பேர் அது இது குறை சொல்லுவாங்க. ஓகேவா, ஏன் பிடிக்கல அப்படிலாம் சொல்றப்போ இவன் இது பண்றான், இவன் அது பண்றான், இதனால எங்களுக்கு சண்டை வந்துச்சு, இதை கேட்டதான் எங்களுக்கு சண்டை வந்துச்சு, மாறி மாறி சண்டை. ஓகேவா, நிறைய நிறைய கப்பல்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேர் கனெக்ட் பண்ணிப்பீங்க. சரிங்களா? அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதை சொல்ற விதம். சரிங்களா? லைக் வந்து ரியல் லைஃப்ல நடக்கிறத வந்துட்டு அவங்க படத்துல காமிச்ச விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னென்ன வந்துட்டு இவ அட்வைஸ் பண்ணுவாங்க, எல்லாத்துக்கும் வந்துட்டு அட்வைஸ் பண்ணுவாங்க, ஐடியா கொடுப்பாங்க. ஓகேவா, நல்ல பாசிட்டிவான வேர்ட்ஸ் தான் சொல்லுவாங்க, நிறைய விஷயங்கள்ல நம்மளுக்கே கன்வே பண்ணுவாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிட்டா, எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், பட் வந்து அது திரும்ப சொல்றப்போ எனக்கு வந்து இந்த விஷயமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. என்னன்னா வந்து லெஃப்ட் லாங்குவேஜ். ஓகே, லெஃப்ட் லாங்குவேஜ்ல 5 இருக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க. லைக் வந்து என்ன சொல்றது, என்னது வார்த்தையால கன்வே பண்றது, செயலால கன்வே பண்ற ஒரு விஷயம், கிஃப்டால கன்வே பண்றது, டைம் ஸ்பெண்ட் பண்றது, ஓகேவா, குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்றது, இந்த மாதிரிலாம் இருக்கும்ல. இதெல்லாம் விஷயம் அவங்க கன்வே பண்ணுவாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸ்ரீ அர்ஜுன் கேரக்டருக்கும் அர்ஜுன் திவ்யாவுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கு, இந்த மாதிரி நல்லா இருக்கும். அது என்னென்ன வந்துட்டு கப்பல்ஸ்க்கு பண்றாங்களோ அவங்க ஹஸ்பண்டுக்கு அதே தான் ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேவா, அவங்க ஹஸ்பண்டுக்கும் அதே தான் ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு சீன் இருக்கும், அவர் கோவப்பட்டு ஒரு விஷயத்த கேட்பாரு, அதை வந்துட்டு நீ திரும்ப உன்னைய பத்தி கேளுன்னு சொல்லுவாங்க. திரும்ப கேட்பாரு, அவர் கூல்டான சொல்லுவார். ஓகேவா, அவர் தேவையில்லாத கோவத்தை வெளியே காட்டாம காமன் கம்போஸ்டா இருக்குமா அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க அவங்க ஃபேமிலி லைஃபை. ஓகேவா, ஹஸ்பண்டுக்கு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அது இது பண்ணுவாங்க. ஓகே, எல்லாம் நல்லா பண்ணுவாங்க. ஹஸ்பண்ட் என்னன்னா ஓகே எல்லாம் குட், சண்டை வராது, வந்தாலும் சமாளிச்சுக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். பட் ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு அவருக்கு வந்துட்டு நார்மல் கப்பல் மாதிரி இருக்கணும். நார்மல் கப்பலுக்கு காமன் கம்போஸ்டா இருக்கணும். ஓகேவா, லைக் வந்து சண்டை வராம இந்த மாதிரி ஐடியாஸ்லாம். இவங்க வந்துட்டு ஆல்ரெடி நார்மலா லைக் ரொம்ப காமன் கம்போஸ்டா தான் இருக்காங்க. இந்த சண்டை போட்டுக்கிட்டு கொச்சன்னு திட்டிக்கிட்டு அந்த மாதிரி இல்லாம நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ற மாதிரி தான் இருக்காங்க. பட் மனோகருக்கு வந்துட்டு சண்டை போடணும், கேட்கணும், திட்டணும், அந்த மாதிரி உள்ள ஒரு கேரக்டர். ஸோ மொத்த இதையும் வந்துட்டு அடக்கிட்டு உள்ள உட்காந்துருப்பார். எப்போ வந்துட்டு பெஸ்ட் அவுட் ஆகும்னா, நம்ம மேரேஜ் கவுன்சில வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு என்னது மேரேஜ் கப்பலுக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆப் ஒன்று ரெடி பண்ணுவாங்க. அதை வந்துட்டு டெமோ பார்க்கறதுக்காக அவங்க லைஃப்லேயே யூஸ் பண்ணிப்பாங்க, அவங்க பார்ட்னர் கூட யூஸ் பண்ணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து விக்ரம் பிரபு கூட நம்ம மனோகர் கூட வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. லைக் வந்து ரிமைண்டர், அந்த ஆப்ல வந்து ரிமைண்ட் பண்ணோம், இந்த மாதிரி இந்த டைம்ல வந்து கிஃப்ட் கூட வெளியே கூட்டிட்டு போ, இந்த மாதிரி ஐடியா பிளான் இருக்கும். அது வந்துட்டு யாருக்கு வந்து இந்த ப்ராப்ளமேட்டிக்கான கப்பல்ஸ்க்கு தான் வந்து அந்த ஆப் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஒன்றும் ரெடி பண்ணல, டெமோ ஓடிக்கு. ஓகேவா, பட் வந்து இதை தெரிஞ்ச மனோகருக்கு வந்துட்டு ஒரு ஹர்ட் ஆயிரும். அப்ப நீ வந்துட்டு பாசத்துல பண்ணல, ஏக்கத்துல பண்ணல, லைக் வந்து நீ வந்துட்டு டெஸ்ட் பண்ணியிருக்கேன், நீ வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்க, அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஏமாற்றமா ஆயிரும் அவருக்கு. ஒரு ஏமாற்றமா ஆயிரும். அதுக்கப்புறம் தான் ஒரு சீன் வந்து எல்லாத்தையும் கொட்டுவாரு. ஓகேவா, எல்லாத்தையும் அவர் மனசுல இருக்க ஆயுதங்கள்லாம் எல்லாத்தையும் கொட்டுறப்போ, இவ்வளவு நாள் இப்படி இருந்தியே, இவ்வளவு இருக்கு அவன் மனசுல, அந்த மாதிரி இருக்கும் அந்த கேரக்டர். நீங்க கேட்க போனோம் அந்த மாதிரி இருக்கும். மனோகர் இப்படி இம்பாக்ட்ஃபுல்லான கேரக்டரா அந்த மாதிரி இருக்குங்க. இவ்வளவு நாள் விளையாட அடக்கி வச்சுட்டு இருந்த அந்த மாதிரி கேட்கற மாதிரி இருக்கும். சரிங்களா, உண்மையிலே. ஓகேவா, அந்த மாதிரி சீன்ஸ்ல வச்சிருப்பாங்க. ரொம்ப நல்லாவே நடிச்சிருப்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும். சரிங்களா, அப்படி கட் பண்ண வந்து நம்ம விதாத் வந்துட்டு அவங்களோட ஒய்ஃப் கேரக்டர் இருக்குல்ல, விதாத் கேரக்டர் ரங்கேஷ்னு சொல்லிட்டு பிளே பண்ணியிருப்பாரு. அவர் வந்துட்டு அவர் கேரக்டர் ரொம்பவே கனெக்ட் ஆகணுச்சு. பிகாஸ் வந்து அவர் மிடில் கிளாஸ் பையன். ஓகேவா, ஒரு மிடில் கிளாஸ் மேன் எப்படி வந்துட்டு வந்தாங்க, லைக் வந்துட்டு சின்ன வயசுலேருந்து எப்படி படிச்சு வந்து ஒரு வேலையில சேர்ந்து இதுக்கு இஎம்ஐ, இதுக்கு லோன் போட்டு அதுக்கு லோன் போட்டு எடுத்து அதை கட்டுறதுக்கு பாதி வருஷம் ஓடி போயிடும். அதெல்லாம் ரொம்ப அது ஒரு ஒன் ஷாட் சீன் ஒன்று இருக்குங்க. ஒரு ஷாட்ல வந்துட்டு ஒரு 2 months கிட்ட பேசுவாரு. ஓகேவா, அதுக்கு வந்து அந்த மேரேஜ் கவுன்சில் கிட்ட பேசுவாரு. ஓகே, மனசு விட்டு பேசுவாரு, A to Z எல்லாத்தையும் சொல்லுவாரு. ஓகேவா, அவருக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு சொல்லுவாரு. ஓகேவா, அந்த சீன் நான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதான் சொல்றேன், இதெல்லாம் வந்துட்டு ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படி இருந்தாதான் வந்துட்டு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும். ஓகேவா, ஈஸியா எல்லாம் பண்ண முடியாது. ஓகேவா, என்னதான் சீனியர் ஆக்டர்ஸ் இருந்தாலும் சரி, ஜூனியர் ஆக்டர்ஸ் இருந்தாலும் சரி, ஒரு நல்ல பெர்ஃபார்மரா இருந்தா மட்டும்தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, அதுக்கு இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் தான் உதாரணம் கண்டிப்பா சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு ஃபீமேல் கேரக்டர்ஸ்லயும் நல்லா
இம்பாக்ட்ஃபுல்லா எழுதிருந்தாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு மேலா பாக்குறப்போ மேனோட கேரக்டர்ஸா நல்லா டெப்தா இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் விக்ரம் பிரபு பிளே பண்ண மனோகர் கேரக்டர்ஸா இருக்கட்டும், விதாத் பிளே பண்ண ரங்கேஷ் கேரக்டரா இருக்கட்டும், அவங்களுக்குன்னு ஒரு 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 அவங்களுக்கு ஒரு போர்ஷன் இருக்கு. அவங்க எமோஷனை வெளிப்படுத்துறதுக்கு, அவங்க பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு ஒரு போர்ஷன் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. உண்மையில நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிஜமா சொல்லுவேன். அதே தான் விதாத்துக்கு வச்சிருந்தாங்க அந்த போர்ஷனை. அந்த என்ன சொல்லுதான் ஒன் டேக்ல எடுத்து ஒன் ஷாட்ல எடுத்த ஒரு ஒரு சீன் ஒன்று இருக்கும். நீ கண்டிப்பா நோட்டீஸ் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அந்த கேரக்டரா இருக்கும். அந்த கேரக்டர் மிடில் கிளாஸ் கேரக்டர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா அவருக்கு வந்துட்டு அந்த ஒய்ஃபை வந்துட்டு குண்டா இருக்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்க அந்த மாதிரி குறை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. டைவர்ஸ் கேட்க போயிருவாரு. ஓகேவா, அது ஒரு கோர்ட்ல வந்துட்டு அந்த அட்வொகேட் கூட ஒரு ஒரு காமெடி சீன் ஒன்று இருக்கும். சரிங்களா, வக்கீல் கேட்பாரு, நீங்க உங்க ஒய்ஃபை வந்துட்டு டைவர்ஸ் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்பாரு. அவர் குண்டா இருக்காரு சார், அது மட்டும் தான் அப்படின்னு சொல்லுவாரு. அவரு முடிப்பாரு, இதெல்லாம் வந்துட்டு ரீசெண்டா எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அது உண்மையிலே கொஞ்சம் காமெடியா தான் இருந்துச்சு. ஆமா, இதுக்கெல்லாம டைவர்ஸ் அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கு. ஓகே, நிஜமா தான் சொல்ல போனோம். சரிங்களா, அவருக்கு அது பிரச்சனை இல்லை. ஓகேவா, அது பிரச்சனை இல்லை. அது ரொம்ப அழகா தெளிவா சொல்லியிருப்பாங்க அவருக்கு எது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, உண்மையிலே ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு எல்லா கேரக்டரும் நல்லா. எனக்கு ரொம்ப பிடிச்ச கப்பல்ஸ் வந்து எனக்கு அர்ஜுனும் திவ்யாவும் தான். அந்த 2 கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். சரிங்க, உண்மையிலே பிடிக்கும். அர்ஜுன் ஒரு மாதிரி டாக்ஸிக்கான கேரக்டர் கண்டிப்பா சொல்லலாம். அந்த இடத்துல நானும் இருந்திருக்கேன், அந்த மாதிரி கூட சொல்லலாம். சரிங்களா, ஒரு காலத்துல. சரிங்களா, பட் எனக்கு இப்ப ரியலைஸ் இந்த படம் பார்த்தா இல்லை, எனக்கு எப்பயும் ரியலைஸ் பண்ணிட்டேன் ஆனஸ்டா சொல்ல போனா. சரிங்களா, அர்ஜுன் கேரக்டர் வந்துட்டு எப்படி இருக்கும்னா, அவன் வந்துட்டு அவளை எப்பவுமே தத்தின்னு சொல்லுவான். திவ்யாவை வந்துட்டு தத்தின்னு சொல்லுவான். அதுக்கு வந்துட்டு ஏன் அவன் அப்படி நினைக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம மித்ரா வந்துட்டு நல்ல ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. இன்னைக்கு வந்து நம்ம பிரெயின் வந்துட்டு நம்மளை விட யாரும் அறிவாளியா இருக்கக்கூடாது, அந்த மாதிரி வந்துட்டு அந்த பிரெயின் வந்துட்டு ட்ரெயின் பண்ணி வச்சிடும். ஓகேவா, எல்லாம் நம்ம மூளை சம்மந்தப்பட்டதானே. இது வந்துட்டு இந்த ஜான்ரா வந்துட்டு எனக்கு அப்படியே சைக்கலாஜிக்கல் ஜான்ராவா போகுது. இது வந்துட்டு ஆக்சுவலி இட்ஸ் ரொமான்டிக் டிராமா சொல்ற ரொமான்டிக் சைக்கலாஜிக்கல் டிராமா அந்த மாதிரி தான் சொல்லுவேன். சரிங்களா, ரொம்ப இந்த மைண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு. சரிங்களா, மனசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நிறையவே இருக்கு. ஸோ அதுதான் வந்துட்டு அர்ஜுனுக்கு வந்துட்டு அது ஸ்ட்ரைக் ஆகும். சரிங்களா, அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் ஒவ்வொரு அந்த வார்த்தை அந்த அந்த இது நீங்க நிறைய பேர் வந்துட்டு யூடியூப் வீடியோஸ்லயா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லயா இருக்கட்டும், இந்த வந்துட்டு வார்த்தையை ப்ரொனன்சியேஷனை திருத்துற கரெக்ஷன் வீடியோ மாதிரி, காமெடி வீடியோ மாதிரி போட மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இது வந்துட்டு இலைட் இல்லை இலைட், அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு வெனஸ்டே இல்லை வென்ஸ்டே, அந்த மாதிரி ஒரு காமெடி இது இருக்காது, கரெக்ட் பண்ற மாதிரி ஒரு காமெடி வீடியோ இருக்காது, பார்த்துப்பீங்க கண்டிப்பா. அந்த 2 கப்பல்ஸ் பண்ணுவாங்களே, அதே மாதிரி இந்த படத்துலயும் ஒன்று இருக்கும். லைக் வந்து அவன் வந்துட்டு தவறா வந்துட்டு சில வார்த்தைலாம் வந்துட்டு உச்சரிக்கிறப்போ அவன் வந்துட்டு கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். லைக் வந்து இது வெனஸ்டே இல்லை வெனஸ்டே, அந்த மாதிரிலாம் கரெக்ட் பண்ணிக்கிறப்பால அது அவனுக்கு பிடிக்காது. லைக் வந்து அவன் வந்துட்டு அவன் பிரெயின் வந்துட்டு அவளை முட்டாளவே பார்க்கணும், முட்டாளவே வச்சிருக்கணும், அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணிடும். அதனால அவளை எப்போ பார்த்தாலும் தத்தின்னு சொல்லிக்கிறப்பா. ஒரு கட்டத்துல விட இந்த மேப் சீன் தான் ஒன்று இருக்கும். மேப் சீன், அது மேப் பார்க்குற சீன் தான். காடியில போய்கிட்டு இருப்பாங்க, அவ தான் மேப் பார்க்கணும், ஜிபிஎஸ் பார்க்கணும். ஸோ இந்த ரூட்டை விட்டுட்டு ராங்கா ஒரு ரூட் சொல்லிடுவா. இல்லை இங்கதான் வளையணும், நம்ம வந்துட்டு முன்னுக்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கா பாருன்னு சொல்றப்போ அதுல ஒரு சண்டை வந்துடும் 2 பேருக்குள்ள. நீ ஏன் தத்தின்னு உனக்கு தெரியாம தெரியுமா, நீ தத்தினே தெரியாத அளவுக்கு நீ ஒரு தத்தி அப்படின்னு சொல்லுவானா, அது ரொம்ப ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருக்குங்க. சரியான இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும். நம்மளுக்கு ஒரு மாதிரி நம்மள உடைக்க வச்சிடும் அந்த வசனமா இருக்கட்டும், அந்த சீன்ஸா இருக்கட்டும். இப்போ எவ்வளவு இம்பாக்ட், இவ்வளவு சீரியஸான ஒரு சீன் தெரியுமா, அவர் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு அவனாலதான் அவனுக்கு ப்ரெஷரு. ஓகே, அவன் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து பேசிட்டு இருந்தா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்காது. அது ரொம்ப சிம்பிளான சொல்யூஷனுங்க. இந்த கப்பல்ஸா போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாங்க, அதான் நான் சொல்லுவேன் ஆனஸ்டா சொல்ல போனா. அப்புறம் நான் எனக்கு பிடிச்ச சீன் ஒன்று சொன்னால, இந்த ஒரு ஆஃபீஸில் வந்துட்டு எடிட்டர் இருக்கும் நம்ம மனோபால சார் கூட அர்ஜுனுக்கு கூட ஒரு பிரச்சனை வரும். சரிங்களா, பிரச்சனை வந்து அதுல பேசிக்கிட்டு இருக்கிறப்போ வந்துட்டு எப்ப பார்த்தாலும் அர்ஜுன் சொல்லுவான், எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டு இருந்தா அப்ப எப்படி நிம்மதியா வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீஸ் ஆயிடுவான். அவனுக்கு வந்துட்டு பாஸ்ட்ல அவன் திவ்யா கிட்ட சொன்ன வார்த்தை வந்துட்டு ஸ்ட்ரைக் ஆகும். அவனுக்கு என்ன ஆகும்னா, திவ்யா சொல்லுவா, அவன் எப்ப பார்த்தா குறை சொல்லிக்கிட்டே இருப்பான் அவளை. இதை போடல, துண்டை காய போடல, அது பண்ணல, இது பண்ணல, சிரிச்சு பேச மாட்டேங்கிற, அது குறை சொல்லிக்கிட்டே இருப்பான். எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிறது எப்படி நிம்மதியா வாழ்ந்துதான் அவர் கேட்டிருப்பான்.
அவன் அவன் பண்ணதே அவனுக்கு நடக்கிறப்போ, நான் சொன்னல அந்த கேரக்டர் சொன்னல மனோபலா சார் கேரக்டர், அவன் வந்துட்டு திவ்யாக்கு பண்ணதே அவனுக்கு வேற ஒருத்தர் மூலியமா நடக்கிறப்போ ஸ்ட்ரைக் ஆகுது. அவனுக்கு ஸ்ட்ரைக் ஆகி உடஞ்சி அழுந்து பாத்ரூம் போய் அழுவான். எனக்கு வந்துட்டு எனக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சு. ஆனஸ்ட்லி சொல்ல போனோம், நிஜமா அது என்னை உண்மையிலேயே அந்த சீன் வந்துட்டு உடச்ச சீன், உண்மையிலேயே சொல்லுவேன். இதான் சொல்றேன், மனோகருக்கு வந்துட்டு ஒய்ஃப் கூட அந்த பேசுற மனசுல ஆதங்கத்துல கொட்டுவான்னு சொல்லல, அந்த ஒரு சீன் வச்சிருப்பாங்க. விதாத்துக்கு வந்துட்டு மித்ரா கூட அவன் வந்துட்டு அவன் சின்ன வயசுல இருந்து பார்த்து லோன் வரைக்கும் பேசுற விஷயங்கள் வச்சிருப்பாங்க. இது வந்துட்டு சிரிக்கு வச்ச ஒரு பெர்ஃபார்ம் பண்றதுக்கான சீனு. ஓகேவா? அதான் சொல்றேன், எப்படி எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படி நிம்மதியா வேலை செய்யறது கேட்டுட்டோம்னா ஸ்ட்ரைக் ஆயிட்டு அவன் உடஞ்சு அழுந்து பாத்ரூம்ல உட்காந்து அழுவான். ஓகேவா? அதுக்கப்புறம் அதை கேட்டு நம்ம மனோபலா சார் வந்துட்டு பாத்ரூம்குள்ள போயிட்டு, ஏன் அழுகுற, பரவாயில்ல நீ வந்துட்டு எதுனா போட்டுக்கோ, நான் எதுவும் குறை சொல்ல மாட்டேன்னு சொல்லுவாரு. இல்லை அப்பதான் சொல்லுவான், இந்த மாதிரி நான் திவ்யா கிட்டே என் ஒய்ஃப் கிட்ட நான் தச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவான். சரிங்களா? அப்புறம் நடுநாள் வந்துட்டு அவர் அதுக்கு முன்னாடி அந்த சீன்லாம் வரதுக்கு முன்னாடி வந்து மனோபலா சார் வந்து அவர் ஒய்ஃபை வந்துட்டு கண்ட மினிக்கு வந்து திட்டிக்கிட்டே இருப்பாரு. அருகிட்ட முட்டாளே அது இதுன்னு தெரியுது. அது கொஞ்சம் காமெடி சீனா எடுத்திருப்பாங்க. கடைசியில வந்துட்டு இத அர்ஜுன் சொல்றதை கேட்டோன்னா இவரு திருந்துற மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பாங்க. அவர் ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இந்த மாதிரி சொல்லுவாரு, என்னமோ இந்த மாதிரி நான் வந்துட்டு மன்னிப்பு கேட்பாரு. ஓகேவா? இத்தனை வாட்டி நம்ம பேசிட்டு மன்னிச்சுட்டு நான் வந்து வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் வந்துட்டு என்னமோ சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சரி போனவே வரேன் அறிவு கட்ட முட்டால அந்த மாதிரி சொல்லிட்டு வச்சிருவாரு. ஓகேவா? என்னதான் பண்ணாலும் ஒய்ஃபை மாற்றவே முடியாது. அந்த மாதிரி அது ஒரு காமெடி சீனா வச்சிருவாங்க. எனக்கு வந்து அந்த நேரத்துல தேவைப்பட்டதுதான். ஏன்னா வந்துட்டு ஒரு கட்டத்துல இமோஷனல் ஆச்சு, ரொம்ப எனக்கு இமோஷனல் ஆச்சு. அந்த காமெடி சீனை வச்சுட்டு கொஞ்சம் பிரேக் ஃப்ரீயா இருந்துச்சு, எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துச்சு, பிரேக் ஃப்ரீயா இருந்துச்சு உண்மையிலே. சரிங்களா? உண்மையில சில பேருக்கு அந்த மாதிரி பிடிக்காது. இந்த மாதிரி நல்ல எமோஷனலா வந்துகிட்டு இந்த சீன்ல வந்துட்டு இந்த மாதிரி காமெடி சேர்த்தா வந்துட்டு சில பேருக்கு பிடிக்காது. எனக்கு வந்துட்டு அது தேவைப்படுச்சு உண்மையிலே. அந்த அந்த ஃப்ரீஸ் ஆகி அவன் உடஞ்சி போய் அழுந்தது வந்துட்டு எனக்கு ரொம்ப இம்பாக்ட்ஃபுல் ஆச்சு. உண்மையில எனக்கு ரொம்ப உடச்சிருச்சு அந்த சீனு. வளர்ந்து உடையவும் அதெல்லாம் தெரிஞ்சு அதுலதான் ப்ரூஃப் பண்ணாரு ஸ்ரீ அவர் எப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. எண்டிங் எல்லாமே ரொம்ப எல்லாரும் சேர்ற மாதிரி ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரிங்களா? ஸோ அதுக்கு கடைசியா வந்துட்டு திவ்யாக்கா அர்ஜுனுக்கும் டைவர்ஸ் ஆகிற அளவுக்கு போயிடும். கோர்ட் வாசல் நிற்பாங்க. அப்போ வந்துட்டு நம்ம மித்ரா அவங்க ஒய்ஃப் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்துருவாங்க மனோகர் கூட. புத்தார்த்தும் வந்துட்டு அவங்க ஒய்ஃப்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாரு, டிவோர்ஸ்லாம் வேணாம்னு சொல்லிடுவாரு. அப்படியே வந்துட்டு திவ்யா சாரிக்குள்ள போகும்போது மித்ரா வந்துட்டு திவ்யா கிட்ட சொல்லுவாங்க அந்த ஒரு லைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க லவ் நம்பிக்கை அதெல்லாம் வந்துட்டு கண்ணாடி மாதிரி, கிளாஸ் மாதிரி உடஞ்சா திரும்ப ஒட்ட வைக்க முடியாது அப்படின்றேன். பட் வந்துட்டு மித்ரா தான் சொல்லுவாங்க, நான் சொல்லுவேன் அது வந்துட்டு ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி. ஓகேவா? இழுக்க ஒரு கட்டத்துக்கு மேல அது வந்துட்டு பிஞ்சிரும். நம்மளோட சாய்ஸ்ல இருக்கு. அதை வந்துட்டு நம்ம தூக்கி போட போதுமா, இல்ல திரும்ப ஒன்று நாட் போட்டு திரும்ப அதை ஒன்று கட்டி திரும்ப நம்ம ரீயூஸ் பண்ணிக்க போறோமா? ஓகேவா? ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து செகண்ட் சாய்ஸ் நம்ம கொடுக்கறதுல தான் இருக்கு. ரைட்டா? அது சரியா தப்பான்னு நம்ம எடுக்கிற முடிவுல தான் இருக்கு. அது ரொம்ப அழகா வந்துட்டு போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. இது வந்து படம் கிடையாது, இது ஒரு ஒரு காவியம் மாதிரி இருந்துச்சு. காவியம்னு அதான் காவியம்னா அது ஒரு போயம் மாதிரி இருந்துச்சுங்க, கவிதை மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த படம். இந்த படம் வந்து ரொம்ப வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட்னு சொல்லுவாங்களா, அந்த ரேஞ்சில் இருக்கு. எத்தனை வாட்டி வந்தாலும் இந்த படத்தை பார்க்கலாம். எத்தனை வாட்டி பார்த்தாலும் இந்த படம் வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி என்னை வந்துட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கு. நாலேஜ் அந்த ஒரு என்ன ரியலைஸ்க்கு கொண்டு வந்துகிட்டே இருக்கு. அதான் சொல்ல வரேன், ரியலைஸ்க்கு கொண்டு வந்துகிட்டே இருக்கு. அந்த வகையில என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிற பெர்ஃபார்மர் இருக்கிற ஒரு படம். நிறைய பேர் நல்ல பெர்ஃபார்மர் இருக்க படம், நல்லா பெர்ஃபார்ம் பண்ண படம். மியூசிக்கா இருக்கட்டும், மேக்கிங்கா இருக்கட்டும், வாவ், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். த பெஸ்ட் மூவி கண்டிப்பா சொல்லுவாங்க. சரிங்களா? எத்தனை பேருக்கு இருக்கப்பட்டு இந்த படம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. எந்த கப்பல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட். என்னோட ஃபேவரட் வந்துட்டு அர்ஜுன் அண்ட் திவ்யா. சரிங்களா? உங்களோட ஃபேவரட் எந்த கப்பல்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ண பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த படம் வந்துட்டு ஸ்டில் வந்துட்டு பிரைம் நெட்ஃபிளிக்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு நெட்ஃபிளிக்ஸ் நான் டிவில தான் பார்த்தேன், நெட்ஃபிளிக்ஸ்ல பார்க்கல. ஒரு நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கா இல்லைன்னு பார்க்குறேன். சரிங்களா? பார்த்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு வந்து கீழே வந்து லிங்க் ஷேர் பண்ணுறேன், நீங்க பாருங்க. சரிங்களா? ஸோ ஹெசோட வீடியோ முடிச்சுக்கிறேன். சீனியர் தேங்க்யூ. பாய்.